டயட் இருக்கிறது இல்ல கடுமையான உடற்பயிற்சிகளை செய்யறது, இது ரெண்டுல எது நம்முடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? டயட் அப்படின்னா என்ன? நமக்கு பிடிச்சதை சாப்பிடாம இருக்கிறது இல்ல, ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் சாப்பிடுறது, அளவா சாப்பிடுறது. அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம என்னென்ன சாப்பிட போறோம் அப்படின்ற பட்டியலை இன்னைக்கே தயார் செய்து அதன்படியே அப்படியே ஃபாலோ பண்ணுவது, அதுதான் டயட். எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகள் அப்படின்றது ஜிம்ல போய் பண்ற கடுமையான உடற்பயிற்சிகள் மட்டும்தான் இல்லை. அது ரன்னிங்கா இருக்கலாம், வாக்கிங்கா இருக்கலாம், ஸ்விம்மிங், சைக்கிளிங், யோகாசனங்கள், இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். இப்போ இந்த ரெண்டுல எது உடலுக்கு ரொம்ப நல்லது? உடற்பயிற்சியா இல்ல ஆரோக்கியமான உணவுகள் கொண்ட டயட்டா? உங்களுக்கு எதுன்னு தோணுது? நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, உடல் கட்டமைப்புக்கு டயட் இல்ல எக்ஸசைஸ் ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் சூஸ் பண்ணும் அப்படின்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? அமெரிக்காவில் இது பற்றி பல தொடர் ஆராய்ச்சிகள் நடந்தது. பல்வேறு வயதுக்குட்பட்ட மக்களை வைத்து இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டதுல உடற்பயிற்சி முக்கியம்தான், ஆனால் உடற்பயிற்சியை விட ஆரோக்கியமான உணவுகளை மேற்கொள்வது, எப்போதும் டயட்டை கடைபிடிக்கிறது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சியை விட இது முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. பல விளையாட்டு வீரர்கள் கூட இந்த ஆராய்ச்சியில அவங்கள ஈடுபடுத்தினாங்க. ஒவ்வொரு நாளும் கடுமையான உடற்பயிற்சிகள், ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் டயட்டை ஃபாலோ பண்ணாம கண்டதையும் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடலும் பாதிக்கப்படுது, மனசும் பாதிக்கப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ நம்ம எவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கடுமையான உடற்பயிற்சிகளை செய்யக்கூடியவர்கள் கூட டயட்டை ஃபாலோ பண்ணாம கண்டதையும் சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் பாதிக்கப்படுது. அப்போ வெறும் 1 மணி நேரம் மட்டும் உடற்பயிற்சியை செஞ்சுட்டு நான் என்ன வேணா சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்போ எக்ஸசைஸ் முக்கியம்தான், ஆனால் அதை விட ஒரு படி டயட் முக்கியம். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. இதே கான்செப்ட் நம்முடைய மூளைக்கும் பொருந்தும். உங்களுடைய மூளையை ஆரோக்கியமா வச்சுக்க சில பயிற்சிகளை செய்றீங்க. அது மூச்சு பயிற்சியா இருக்கலாம், இல்ல சுடோக்கு விளையாடுறது, செஸ் விளையாடுறது, இந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய விளையாட்டுகளை நீங்க விளையாடலாம், பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் நீங்க மோசமான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இந்த பயிற்சிகளை மேற்கொள்வதால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். மூளைக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுட்டு அதே நேரம் இந்த மாதிரி பிரெயின் எக்ஸசைஸும் பிராக்டிஸும் பண்ணும்போது தான் மூளை துரிதமா இயங்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்தியாவில் நடந்த ஆராய்ச்சியில பெரும்பான்மையான மக்கள் மூளைக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதே இல்லையாம். 100க்கு 10% மக்கள் மட்டும்தான் மூளைக்கு ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றாங்க, புத்திசாலியாகவும் இருக்காங்க. மீதி 90% மக்கள் அது போன்ற உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதில்ல. சில பேர் வாரத்தில் 2 நாள் மட்டுமாவது நல்ல உணவுகளை சாப்பிட்றாங்க. சில பேர் வாரத்தில் 1 நாள் கூட நல்ல உணவுகளை, மூளைக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதே இல்லையா. மூளைக்கு ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய மூளையும் ஆரோக்கியமா இருக்கும். மூளை ஆரோக்கியமா இருந்தால் மனசும் உடலும் ஆரோக்கியமா இருக்கும். அதனால நம்ம மூளைக்கு சக்தி அளிக்கக்கூடிய அந்த 10 உணவுகள் என்னென்னு நான் சொல்றேன். இதுல ஏதாவது ஒரு உணவை நீங்கள் தினமும் சாப்பிட்றத வழக்கமா வச்சுக்கோங்க. நம்முடைய மூளைக்கு சக்தி அளிக்கக்கூடிய உணவுகள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். சில காய்கறிகள் நம்முடைய உடல் உள்ளுறுப்புகள் போலவே அமைந்திருக்கும். உதாரணத்துக்கு கேரட்டை கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது நம்முடைய கண்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கேரட்டோட உள்கட்டமைப்பும் இருக்கும். கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. அதே போல பீன்ஸ் நம்மளுடைய சிறுநீரகம் போலவே இருக்கும். காளான் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்முடைய காதுகள் போலவே இருக்கும். தக்காளியை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இதயத்தில் 4 அறைகள் இருக்கும்ல, அதே போல தான் தக்காளியோட உள்ளமைப்பு இருக்கும். இதே மாதிரி நம்முடைய உடல் உள்ளுறுப்புகள் போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும் போது அது அந்தந்த உடல் உறுப்புகளுக்கு மிகச்சிறந்த ஊட்டச்சத்துக்களை வழங்குது. அந்த வகையில் நம்முடைய மூளை போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு நட்ஸ் அப்படின்னா அது வால்நட் தான். இதை வால்நட் அப்படின்னு சொல்றதை விட பிரெயின் நட் அப்படின்னு சொல்லலாம். வால்நட்ல தான் அளவுக்கு அதிகமான ஒமேகா 3 இருக்கு. இது உங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கும், உங்களுடைய கவனிக்கும் திறன் மேம்படும், விஷயங்களை உள்வாங்கக்கூடிய திறன் மேம்படும். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. சில பேர் எப்போதுமே எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வச்சிருப்பாங்க, மறக்கவே மாட்டாங்க. என்ன டேட், என்ன டைம், என்ன நடந்ததுன்னு எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் மாறணும் அப்படின்னா வால்நட்டை சாப்பிடுங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. வால்நட் டைரெக்டாக சாப்பிட்றத விட, வறுத்து சாப்பிட்றத விட நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு வெறும் வயிற்றுல அந்த வால்நட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. 2வது நம்முடைய மூளைக்கான மிகச்சிறந்த உணவு முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் கூட ஒரு வகையில் நம்முடைய மூளை போன்ற வடிவமைப்பில் தான் இருக்கும்.
முட்டைக்கோஸில் விட்டமின் கே அளவுக்கு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் முட்டைக்கோஸை வேக வச்சு அதன் பிறகு அதை இருப்பு சட்டியில் போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு காலை உணவாக நீங்கள் சாப்பிடலாம். இல்லை சேலட் மாதிரியும் சாப்பிடலாம். உங்களோட பிரெயின் ஏஜிங்கை இது ஸ்லோ பண்ணும். அதாவது நமக்கு வயசானாலும் நம்மளுடைய மூளை வந்துட்டு சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கும். 3வது மூளைக்கான மிகச்சிறந்த உணவு காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் நம்மளுடைய மூளை போன்ற வடிவமைப்பில் தான் இருக்கும். காலிஃப்ளவரில் அளவுக்கு அதிகமான ஃபைபர் இருக்குது. நம்முடைய உடலுக்கும் வயிற்றுக்கும் ஒரு அபாரமான தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுடைய குடலை சுத்தமாக வைத்திருக்க காலிஃப்ளவர் உதவும். இந்த காலிஃப்ளவர் எண்ணெயில் பொரித்து சாப்பிடாம வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடலும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களோட வயிறும் குடலும் ஆரோக்கியமாக இருந்தால் மூளை சூப்பராக இயங்க ஆரம்பிக்கும். 4வது மிக முக்கியமான உணவு கீரைகள். எந்த கீரை சாப்பிட்டாலும் உடலுக்கு நல்லது. ஆனால் நம்முடைய மூளைக்கு நல்லது செய்யக்கூடிய கீரைகள் எதுன்னு தெரியுமா? பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, வல்லாரைக்கீரை, கொத்தமல்லி, புதினா, இது கூட ஒரு வகையான கீரைகள் தான். நம்முடைய உடலுக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய கீரைகள் இதெல்லாம். இப்போ நான் சொன்ன கீரைகளில் எதையாவது ஒன்று டெய்லி உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையெல்லாம் வெளிநாடுகளில் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் அது இங்கேருந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போய் டெய்லி ஒரு ஸ்பூனாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் முருங்கை மரத்துக்கும் முருங்கைக்கீரைக்கும் பஞ்சமே கிடையாது. எப்போது போனாலும் முருங்கைக்கீரை கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க தான் அதை சாப்பிட்றதில்ல. அதே மாதிரி கொத்தமல்லியை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியை துவையில அரைச்சி சாப்பிடுங்க. புதினா ஜூஸ் குடிங்க. கொத்தமல்லி வாசத்துக்கே உங்களுடைய மூளை ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற நல்ல கீரை வகைகளை உங்களுடைய உணவில் 5வது மிகச்சிறந்த உணவு முட்டை. நம்முடைய உடலுக்கும் நல்லது, மூளைக்கும் நல்லது. எல்லாரும் முட்டை சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த முட்டையில் மஞ்சக்கரு கெட்டது, அது சாப்பிடக்கூடாது, ஒயிட்டு மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு யார் சொன்னான்னு தெரியலைங்க. சாப்பிடும்போது மஞ்சக்கருவையும் சேர்த்து தான் சாப்பிடணும். மஞ்சக்கருவை தனியாக வச்சுட்டு வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிட்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி முட்டை ஆம்லேட்டாவோ இல்லை வந்துட்டு முட்டை பொரியலாவோ செஞ்சு சாப்பிட்றத விட அவிச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் டைரெக்டாக நம்முடைய உடலுக்கு கிடைக்குது. தினமும் ஒரு முட்டை சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க. 6வது தர்பூசணி விதைகள். தர்பூசணி விதைகள் நம்முடைய மூளைக்கு அவ்வளவு நல்லதுங்க. ஜப்பான் போன்ற நாடுகளில் தர்பூசணி விதைகளை மட்டும் வறுத்து ரோஸ்ட் பண்ணி காலையில் குழந்தைகளுக்கு காலை உணவாக கொடுக்கறதே வழக்கமாக வச்சுருக்காங்க. இல்லை தர்பூசணி விதைகளை எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி ஜூஸ் அல்லது ஸ்மூத்தியில் கலந்து குடிக்கிறாங்க. நீங்கள் ஃப்ரூட் சாலட் சாப்பிடும்போது இந்த பவுடரை கொஞ்சம் அந்த ஃப்ரூட்ஸ் மேலே தூவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்துட்டு நல்ல அது ஆரோக்கியமான உணவாக மாறும். வெயில் காலத்தில் நிறைய பேர் தர்பூசணி பழங்கள் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த விதைகளை தூக்கி போட்டுருவாங்க. இனிமேல் அப்படி பண்ணாமல் அதை பவுடராக மாற்றி சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட மூளைக்கு அவ்வளவு நல்லது கிடைக்கும். 7வது மூளைக்கான மிகச்சிறந்த உணவு மீன்கள். மீன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு உயர் ரக பெட்ரோல் போலங்க. ஒரு வண்டி ஓடணும் அப்படின்னா எப்படி சுத்தமான பெட்ரோல் தேவையோ அது போல உங்கள் மூளை திறம்பட இயங்கணும் அப்படின்னா அதற்கான பெட்ரோல் மீன்கள்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்களில் ஒமேகா 3 அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. வாரத்தில் ஒரு நாளாவது நல்ல மீன் எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் வறுத்து சாப்பிடாம வேக வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லது. 8வது உணவு ஆப்பிள். இந்த ஆப்பிளை நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஆனால் எல்லாருமே தோலை சீவிட்டு தான் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தான்னு தெரில. ஆப்பிளோட தோலில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. அதை தோலோடு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு ஆப்பிளை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தோலோடையே சாப்பிட்டு பழகுங்க. 9வது மிகச்சிறந்த உணவு பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பை நம்ம பிரெயின் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிட்றத விட அதை நைட்டே ஊற வச்சு காலையில் நல்லா ஊறின பிறகு அதோட தோலை நீக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய முழு சத்துக்களும் டைரெக்டாக நம்மளுடைய மூளைக்கு செல்லும். இது வரைக்கும் சொன்ன உணவுகள் எல்லாம் என்னப்பா பாதாம் பருப்பு, வால்நட், மீன் கொஞ்சம் காஸ்ட்லியான உணவுகளாக சொல்கிறீ அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான அதே சமயம் நம்ம மூளைக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு சொல்கிறேன். அதுதான் தயிர். தயிர் தான் நம்முடைய மூளைக்கான மிகச்சிறந்த உணவு. அதை சாதத்தில் கலந்து சாப்பிடாம தயிர் மட்டும் டைரெக்டாக 2 ஸ்பூன் சாப்பிட்றத பழக்கமாக வச்சுக்கோங்க. காலையில் எழுந்த உடனே தண்ணி குடிச்சிட்டு டைரெக்டாக 2 ஸ்பூன் தயிர் சாப்பிட்லாம். இல்லை சாப்பாடு முடிச்சுட்டு கூட சாப்பிட்லாம். தயிரில் கொஞ்சம் சர்க்கரையும் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இது மாதிரி தயிரில் கொஞ்சம் சர்க்கரையும் கலந்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்கள் குழந்தைகளுக்கோட மூளையின் சக்தி அதிகரிக்கும். தினமும் 2லேருந்து 3 ஸ்பூன் டைரெக்டாக தயிர் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத உணர்வீங்க. அவ்வளவுதாங்க. இந்த 10 உணவுகள் நம்முடைய மூளைக்கான மிகச்சிறந்த உணவுகள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சார்ட்டை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் டெய்லி ஒரே ஒரு உணவையாவது தினமும் சாப்பிடுங்க. இந்த உணவுகள் எல்லாம் எப்படி சாப்பிட்றது? பெரும்பாலும் நான் சொன்ன இந்த உணவுகளை எல்லாம் எண்ணெயில் பொரித்து சாப்பிடாம வேக வச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த உணவினுடைய முழு சத்துக்களும் நம்ம
நல்ல உணவுகள் கூட சரியான உடற்பயிற்சி மூளைக்கான பிராக்டிஸும் சேரும்போது நம்முடைய மூளை இன்னும் அதிவேகமாக யோசிக்க ஆரம்பிக்கும், விஷயங்களை இன்னும் எளிதாக உள்வாங்க ஆரம்பிக்கும். என்ன மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் மூளைக்கு கொடுக்கலாம்? தினமும் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பிராக்டிஸ்னால மூளையின் சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறது எப்படி அப்படின்னு நம்மளோட ஜாயின் மெம்பர்ஸ்க்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வாய்ப்பு இருந்தால் அதையும் பாருங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். அந்த மெம்பர்ஸ் ஒன்லிஸ் வீடியோஸில் ஈர்ப்பு விதியை சரியாக பயன்படுத்துவது எப்படி, முக்கியமான புத்தகங்களில் உள்ள முக்கியமான வரிகள்னு நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் மெம்பராக மாறினீங்க அப்படின்னா இது போல் தொடர்ந்து வீடியோ போட எனக்கு உபயோகமாக இருக்கும். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு.